ஓ நாராயணாய நமக. பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிஹி அவ்யயப் புருஷஸ் சாட்சி க்ஷேத்ரஞோக்ஷர ஏவச்ச. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன், கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக. நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷர. அந்த அக்ஷர அப்படின்றத பார்க்குறோம். அக்ஷரனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைவில்லாமல் எப்போதும் நிறைவாகவே இருப்பவர். நம்ம யார்? நம்மளுடைய எம்பெருமான் நமக்கே தெரியும். அது சொல்லும் முறை பார்த்தோங்கன்னா அக்ஷராய நமக. இந்த அக்ஷராய நமகனுடைய சிறப்பை பற்றியும் இதனுடைய கதையை பற்றி காண்போமா? வாருங்கள், கடைசி வரையில் பாருங்கள். இப்போ இந்த 2வது ஸ்டான்ஸாவில் கடைசி திருநாமம், அதாவது இந்த பூதாத்மாவோட கடைசி திருநாமம் தான் இந்த அக்ஷர. இந்த அக்ஷரையை பற்றி இப்போ இதுக்கு ஒரு கதையை பார்ப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தக்ஷன் பிரஜாபதின்றது ஒருத்தவர் இருந்தார். அவர் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர். யாருன்னு பார்த்தோன்னா இந்த 27 நட்சத்திரங்களுடைய தந்தை. அவர் தான் 27 நட்சத்திரங்கள் இருக்காங்களா, அவங்களுடைய தந்தை தான் இந்த தக்ஷன் பிரஜாபதி. இந்த தக்ஷன் பிரஜாபதி இந்த 27 பெண்களையும் இந்த சந்திரன் மணந்து கொண்டாராம். 27 பெண்களையும் சந்திரன் மணந்து கொண்டாராம். அதனால் அவர் அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள அனைத்தையும் இவரே மணந்து கொண்டதால் எப்போதும் யார் மேலேயுமே இவர் அன்பே செலுத்த மாட்டாராமா. அதனால் ரோகிணி என்ற ஒருத்தவி மேலே மட்டும் அன்பு செலுத்தி மற்ற மனைவிகள் எல்லாமே நீங்கள் வேண்டாம் அப்படின்னு புறக்கணிச்சிக்கிட்டே இருப்பாளாம். வேணான்னு பாலாம். உடனே இப்போ இது இந்த என்னென்னா சந்திரனுடைய மாமனார் யார்? தக்ஷன். இந்த தக்ஷன் என்ன செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா, இதை கேள்வி, அதாவது இதை கேட்டுக்கிட்டு அவருக்கு கடும் கோபம் ஆயிடுச்சாமா. உடனே அவர் என்ன சொன்னாரா, நீ இப்படி என்னோட ஒரு பெண்ணை மட்டும் நீ ஏற்றுக்கிட்டு மற்ற 26 பெண்களையும் நீ ஒதுக்கிட்ட. அதனால் உனக்கு நான் உனக்கு க்ஷய ரோகம் என்ற நோய் உனக்கு ஏற்படட்டும் அப்படின்னு அவருக்கு யார்? தக்ஷன் சந்திரனுக்கு சாபமிட்டுறாராம். உடனே இவர் என்ன செஞ்சார்? அவர் சந்திரன்றது நமக்கு தெரியும், முழு நிலா தான் சந்திரன். உடனே அன்று இரவே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு அப்படியே கலையே இழந்துருச்சான். உடனே அவர் சொல்கிறாரு, ஒளியை இழந்தவுடன் அவர் போய் தக்ஷன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாராம். ஐயோ தக்ஷன் மகாராஜா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் செய்த தவறுக்கு நான் வருந்துகிறேன். இனி உங்களுடைய எல்லா பெண்களையுமே நான் ஒரே மாதிரி நான் அன்பாக நினைக்கிறேன், நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு எப்படியாவது என்னை வழிகாட்டுங்க அப்படின்னு கேட்பாலாம். உடனே அப்போ தக்ஷன் சொல்கிறாராம், சந்திரா நீ என்ன செய்ய, என்னால் நான் கொடுத்த சாபத்தை திருப்பியும் வாங்க முடியாது. நீ என்ன செய்ய, அதுக்கு பகவானால் தான் முடியும். நீ நேராக மயிலாடுதுறைக்கு போ. மயிலாடுதுறைனா மாயவரம்ன்றது நமக்கு தெரியும். அங்கே சயனித்து இருக்கின்ற பரிமள ரங்கநாதனை சென்று நீ வழிபடுவாய். நீ அந்த வழிபட்டுட்டு அந்த கோயில் அருகில் உள்ள ஒரு புஷ்கரணின்ற ஒரு புஷ்கரணியில் போய் ஒரு நீராடி குளிச்சுட்டு நீ என்ன செய்ய, பரிமள ரங்கநாதனை போய் நீ வணங்கு. அங்கே அவரோட அருளால் நீ நிச்சயம் சாப விமோசனம் பெறுவாய் என்று தக்ஷன் கூறினாராம். உடனே இவர் என்ன செய்கிறார்? சந்திரன் ரொம்ப கலை இழந்துட்டு போகிறாராம். போயிட்டு மயிலாடுதுறையில் உள்ள அந்த புஷ்கரியில் நீராடி பரிமள ரங்கநாதனை போய் வணங்குறாராம். வணங்கினோன்னே எனக்கு எப்படியாவது சாப விமோச்சனம் கொடுப்பா அப்படின்னு ரொம்ப வேணுனோன்னே அவரும் நீ சாப விமோச்சனம் பெறுவாய் என்று ஆசீர்வதித்து சந்திரனை வளரத் தொடங்குறாராம். அதனால் தினமும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசம் அப்படியே 16 நாள் கழித்து, அதாவது 15 நாளைக்கு ஒரு மாதிரி தானே பௌர்ணமி வருது. அப்படியே பௌர்ணமி அன்று சந்திர பகவான் பிரகாசிக்கிறாராம். எப்படிலாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம தெரியாமல் உட்காந்துட்ருக்குறோம். இதெல்லாம் படிக்கதாமா உங்களால் தாம்மா நானே என்னுடைய அறிவை வளர்த்துக்கிறேன். இப்படியே செஞ்ச உடனே இதை அதெல்லாம் என்ன சொன்னால், இவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறான். இந்து என்றது சந்திரனுக்கு இன்னொரு பெயராம். இது இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனுக்கு சாப விமோச்சனம் தந்தமையினால் இந்த மயிலாடுதுறையில் இதை நம்ம திவ்ய தேசம் என்று வழங்கப்படுகிறது. அந்த திவ்ய தேசத்தினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரு இந்தலூர் அப்படின்ற பேராம். அதனால் சந்திரன் இங்கே சந்திரன் நீராடிய இந்த புஷ்கரணிக்கு இந்து புஷ்கரணி என்று பேரும் அழைக்கப்படுகிறான். பரிமள ரங்கநாதனுடைய அருளால் மீண்டும் வளர்ச்சி பெற்றதற்கு அடையாளமாக இன்றும் வானில் சந்திரன் நமக்கே தெரியும்
தேய்பிறையில் தேய்ந்து வளர்பிறையில் வளர்கிறாள் என்று நமக்கு தெரியும். ஆனால் அவருக்கு சாப விமோசனம் தந்த எம்பெருமாள் எப்படி திகழ்கிறார்? அதாவது எப்படி திகழ்கிறார் என்று பார்த்தால், நம்முடைய எம்பெருமான் அணையாத விளக்கின் ஒளி போன்றவராக இருக்கிறாராம். அதனால தான் நெய்யோ திரியோ புகையோ இல்லாத எப்போதும் பிரகாசிக்கக்கூடிய தேயாத அணையாத விளக்கு என்று பார்த்தால் அது நம்முடைய பரிமள ரெங்கநாதனை தான் நாம் அழைக்கிறோம். சந்திரனின் ஒளிக்கு தேய்பிறை உண்டு, ஓகேவா? ஆனால் சந்திரனின் சாபம் போக்கிய பரிமள ரெங்கநாதருக்கு அவருக்கு அந்த ஒளிக்கு தேய்பிறை என்பதே கிடையாது. அவருடைய ரங்கநாதனுடைய ஒளிக்கு தேய்பிறையே கிடையாதாம். அதனால் தேய்ந்திருந்த சந்திரனை மீண்டும் வளரச் செய்தவன் யாரு? நம்முடைய எம்பெருமான். அதனால்தான் க்ஷரம் என்றால் தேய்வது என்று பொருள், அக்ஷரம் என்றால் தேயாதது என்று பொருள். எப்போதும் நிறைவோடு அமுதத்தை பொழியும் தேயாத நிலை போன்ற ஒளியை உடையவர் யாரு? நமக்கே தெரியுமல்லவா, நம்முடைய எம்பெருமான். அவரை நாம் அக்ஷர என்று அழைக்கப்படுகிறோம். அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் 17வது திருநாமமாக விளங்கிறது. அக்ஷராய நமக அக்ஷராய நமக என்று தினமும் ஜபித்து வந்தால் தேயாத கல்வியும் செல்வமும் இன்பமும் நமக்கு கிட்டும். குழந்தைங்க நல்லா அப்படியே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும், நடுப்புற எந்தவித பிரேக்கப்பும் ஆகக்கூடாது என்று நாம் நினைத்தோம் என்றால் நமக்கு எல்லாம் இப்போ இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், நாளைக்கு நமக்கு சந்தோஷம், அடுத்த நாள் சந்தோஷம், சாவர வரை சந்தோஷம் இருக்கணும் என்றால் நாம் தினமும் அக்ஷராய நமக அக்ஷராய நமக என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம். ஆனால் இது நடக்கும். யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு திருநாமத்திற்கும் எவ்வளவு ஒரு பெருமையான கதைகளும் சிறப்புகளும் எவ்வளவான சிறப்புகளும் நமக்கு காட்டப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு திருநாமமும் ரொம்ப ரொம்ப பீசியஸ். அதனால் அனைவரும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.